Mitlesh Creation, ESIGN, album design, all kind of video. திஸ் இஸ் மித்லேஸ் கிரியேஷன். நான் உங்களோட மித்லா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அழகான டாபிக் இது. ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஆடை சுதந்திரம் அப்படின்ற விஷயம் எல்லா இடங்கள்லயுமே திரும்ப திரும்ப பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஊடகங்களா இருக்கட்டும், சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பெண்ணோட உடை சுதந்திரம் என்பது நாங்களா எடுக்கப்பட வேண்டியது. நாங்க என்ன ட்ரெஸ் போடணும்ன்றத நாங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம், அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம்னு 1008 கான்ட்ரவர்சிஸ் இருக்கதா. பட் அது ஒரு தனி மனிதனோட சுதந்திரமான ஒரு விஷயம். இதை எல்லாத்தையும் தாண்டி ஆடை சுதந்திரம் இன்னைக்கு தொடங்கியதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை எல்லாத்துக்கும் முதலா அமைஞ்சது ஒரு பெண்ணோட ஆடை சுதந்திரம் எந்த அளவுக்கு இன்னைக்கு நான் ஷால் போடலாமா போட வேணாமா என்ற திங்கிங்ல நம்ம இருந்தா, மேல் ஆடைகளே அணியப்படக்கூடாது அப்படின்ற ஒரு அநியாயமான இதை எதிர்த்தும் 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெண் போராடி யாருமே சாக்ரிஃபை பண்ண முடியாத அன்இமேஜினேஷனான ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணி தன்னோட உயிரையே விட்டு இந்த பிரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்ற கூடிய விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றதையும் இந்த வீடியோல உள்ள போய் பார்க்கல வாங்க. அந்த கேரளா மாநிலத்துல ஒரு ஓரத்துல ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி தான் நாங்கேலி. இவங்க 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுல கேரளா மாநிலத்துல ரொம்ப கொடுமையான ஒரு வரி வசூலிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு முலைக்கரம், பிரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி வசூலிக்கப்பட்டிருக்கு. பெண்கள்ல மேல்தட்ட பெண்கள் மட்டுமே தங்களின் மார்பை மறைக்கக்கூடிய ஆடையை அணிஞ்சிக்கலாம். ஆனா கீழ்த்தட்டு பெண்கள் தங்களோட மார்பை மறைக்க ஆடை அணியப்படக்கூடாது. மார்பை மறைக்க ஆடை அணிஞ்சாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டும். கொடுமையான பிரெஸ்ட் டாக்ஸும் வசூலிக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல பெண்களோட கண்ணியமும் சுதந்திரமும் மேல்தட்ட அரசாங்கம்னு நடத்தக்கூடிய அரசர்களின் கைப்பக்குவத்துக்குள்ளதான் இருக்கணும். வினோதமான எண்ணம் கீழ்த்தட்ட பெண்களின் வாழ்வில் திணிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்கணும். அந்த அநியாயத்தை எதிர்த்து எழுந்தவங்க தான் ஒரு சாதாரண பெண்ணான நாங்கிழி. அநியாயத்தை எதிர்த்து எழுந்தவங்க தான் ஒரு சாதாரண பெண்ணான நாங்கிழி. கல்யாணம் ஆகி தன்னோட கணவரோட குடும்ப நடத்தி அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க தன்னோட மார்பகங்களை மறைத்து உடை அணிந்திருந்திருக்காங்க. வரி வசூலிக்க அவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க. கண்டிப்பா நீ அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி தான் ஆகணும், நீ உன்னோட இஷ்டத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பும் போது அந்த பெண் ரொம்பவும் தைரியமா நின்று என் உடல் என்னுடைய உரிமை, இதற்கு நான் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எதிர்த்து நின்று பேசியிருக்காங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல அரசு வரி நடத்தப்பட்டிருக்கிறதுனால கம்பல்சரி அவங்க கட்டி தான் ஆகணும்ன்ற கேள்விகள், ரொம்ப கொடூரமான வார்த்தைகளும் அங்கே வந்திருக்கு. அந்த வார்த்தையால் தாங்கிக் கொள்ள முடியாம யாருமே இமேஜினேஷன் பண்ண முடியாத செஞ்சிருக்காங்க. என் உடல்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்னால தானே என்கிட்ட நீ வரி கேட்கிற, அப்போ இது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி தன்னோட மார்பகங்களை வெட்டி தட்டுல வைத்து வரி வசூலிக்க வந்தவர்களிடம் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ந்து போன மக்கள் அந்த வரி வசூலிக்க வந்தவரும் பேர் அதிர்ச்சிக்காயிருக்காங்க. இமேஜினேஷன் சாக்ரிஃபையான தன்னோட 2 மார்பகங்களையுமே வெட்டி தட்டில் வைத்து வரி வசூலிக்க வந்த அந்த கலெக்டர்ஸ் கிட்ட கொடுத்து வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி. சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. என் உடல்ல இந்த பகுதி இருக்கிறதுனால தானே நீ வரி கேட்ட, அப்படி ஒரு பகுதியே எனக்கு தேவையில்லைன்னு தன்னோட உடலையே வெட்டி கொடுத்து உயிர் நீத்திருக்காங்க நாங்கேலி. பெண்ணின் ஒரு தியாகம் தான் கேள்விப்பட்டு கொஞ்ச நாள்ல அந்த பெண்களுக்கு இந்த முலைக்கரம், பிரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்ற இந்த வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு. நாங்கிலி என்ற ஒரு பெண் அல்ல, அவங்க ஒரு புரட்சியின் சின்னமானவங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த ஷால் போடலாமா போடக்கூடாதா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல தன்னை மார்பகங்களை மறைப்பதற்காகவே ஆடை அணிந்து அதற்கு வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கே யாராலையும் இமேஜினேஷன் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணி தன் உடலின் உறுப்பையே வெட்டி கொடுத்து தன்னோட உயிரையே சாக்ரிஃபை பண்ண நாங்கிலியை நினைக்கும் போது ஆடை சுதந்திரம் அப்படின்றது என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட ஆடை சுதந்திரம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ட்ரெஸ் ஃப்ரீடம் இஸ் நாட் அபவுட் அ கிளாத், இட் இஸ் அபவுட் அ டிக்னிட்டி, ரைட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.